தீர்க்கனுரைத்த தீர்க்கமே, ஆகம நிறைவேற்றுமே, இஸ்ரவேலின் பாடலே, பூர்வ கால தேடலே, இந்த முகவரி சேர்ந்ததே, புறஜாதி என்னை மீட்டதே, மீட்பின் ராகம் என்னுள் இசைக்க காரண இவரை அன்றி வேறு ஏது ரட்சகர், இவர் கீடு வேறில்ல இவர் நாமத்திற்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காணொளி வழியாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஆண்டவருடைய வருகையின் அற்புதமான வார்த்தை நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். தெபோராளின் பேரீச்ச மரத்தின் கீழே இருப்பாள். அங்கே பேரீச்ச மரத்தின் கீழே இஸ்ரவேல் அவர்களிடம் நியாயம் விசாரணைக்கு போவார்கள். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, தெபோராள் நியாயம் விசாரிக்க, இஸ்ரவேலர்களை நியாயம் விசாரிக்க கடவுளால் நியமிக்கப்பட்டவள். நியாயம் எப்பொழுதுமே இனிப்பானது என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த திருமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிற அருமையான வார்த்தை. பேதைகளுக்கு நடுவே தெபோராளின் பேரீச்ச மரம் அங்கே கீழே இருந்து நியாயம் விசாரிப்பார். இஸ்ரவேலர்கள் வந்து நியாயம் விசாரிக்கப்படுவார்கள். நியாயம் என்பது கடவுளினுடைய நீதி. நியாயம் என்பது எப்பொழுதும் இனிப்பான ஒன்று என்பதற்கு அடையாளம் இந்த வார்த்தை, இந்த திருமொழி. ஆகவே கடவுளுடைய நியாயம் என்பது நம்முடைய பாவங்கள் எப்பொழுதுமே, நம்முடைய நியாயங்கள் எப்பொழுதும் கசப்பாக இருக்கும். அது சில மனிதருக்கு இனிப்பாக இருக்கும், பல மனிதர்களுக்கு கசப்பாக இருக்கும். ஆனால் கடவுளுடைய நியாயம், கடவுளால் நியாயம் விசாரிக்கப்படுகிற நியாயம் என்பது, நியமிக்கப்பட்டவர்களுடைய நியாயம் என்பது அது எப்பொழுதும் இனிப்புள்ளது. ஏனென்றால் அது அமர்ந்து இருந்து விசாரிக்கப்படுகிற இடம் பேரீச்சம்பழம், இனிப்பான ஒரு பொருள், இனிப்பு தரக்கூடியது. ஆகவே என்னிடத்தில் மனக்கசப்போடு, விரோதத்தோடு, கோபத்தோடு, பொறாமையோடு, பெருமைகளோடு என்னிடத்தில் வருகிறவர்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு இனிப்பாக மாற்றப்படுவார்கள். பாலைவனத்தில் இஸ்ரவேல் மக்கள் கடந்து போகும்போது அங்கே தண்ணீர் தேவை ஏற்பட்ட போது பாலைவனத்தில் ஒரு சிறிய நீரூற்றாக காணப்பட்டது. அந்த நீரூற்று இடத்துக்கு பெயர் மாரா என்று சொல்லி நாம் அறிக்கிறோம். அந்த மாரா என்றால் அதனுடைய அர்த்தம் கசப்பு. இன்றைக்கு அந்த கசப்பு இனிப்பாக மாற்றப்படுவது எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட அந்த சிலுவை மரம். அங்கே இருக்கிற ஒரு குச்சியை வெட்டி நீ அந்த தண்ணீரில் போடு, அது மதுரமாய் மாறும் என்று சொல்லி கடவுள் மோசேக்கு கொடுக்கிறார். அதே போல் அவன் செய்து அந்த மக்களுடைய தாகத்தை தீர்க்கிறார். இன்றைக்கு கடவுளால் நியாயம் விசாரிக்கப்படுகிற இடம் பேரீச்ச மரத்தின் கீழ். இனிப்பான அந்த நியாயம், கடவுளுடைய நியாயங்கள் எப்பொழுதுமே இனிப்பானது. உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு சிகப்பாக, கடுமையாக, கருமையாக, இருளாக இருந்தாலும் கூட கடவுளால் விசாரிக்கப்படுகிற ஒரு மகனாக நீ காணப்படுகின்ற வேளையில் நிச்சயமாகவே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், தேவனால் புரிந்து கொள்ளப்படுவாய், தேவனால் நீ நேசிக்கப்படுவாய். அவர் உன்னை நியாயம் விசாரிக்கிறார் என்பதே அவருடைய நேசத்துக்கு நீ பிரியமுள்ளவனாக நீ காணப்படுகிறாய். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் அறிந்து இவ்வளவு பெரிய சிறந்த உரிமையை, உறவை நமக்கு கொடுத்த இந்த நாளினுடைய இந்த திருமொழியை ஏற்ப நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு எப்பொழுதும் இனிப்புள்ளதாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய நியாயம், நீதி இனிப்பானது. பேரீச்ச மரத்தின் கீழாக அமர்ந்து விசாரிக்கப்படுகிற அந்த நீதி இனிப்பானது. அந்த இனிப்பை இன்றைக்கு நீங்களும் நானும் உடையவர்களாக பெற்று வாழ ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். நாமும் எப்பொழுதும் நியாயம் விசாரிக்கும் போது, பிறருக்கு பேசும் பொழுது, வழக்காடும்போது, வாதிடும்போது
இனிப்பை கொடுக்கிறவர்களாக வாதிட வேண்டும், வழக்காட வேண்டும். அப்படி இனிப்பான ஒரு நீதியை, நியாயத்தை செய்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் இந்த அருமையான இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். நியாயம் விசாரிக்கும்படி அவர்களுடைய பாவங்கள் எவ்வளவு கருமையாக இருளாக இருந்தாலும், அவர்களுடைய குற்றங்கள் எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும், அவருடைய கேடுபாடுகள் எவ்வளவு மோசமாக எல்லாவற்றையும் இனிப்பாக மாற்றுகிறவர், அமைதலாக, சமாதானமாக, சந்தோஷமாக மாற்றுகிறவர், நீதியாக மாற்றுகிறவர். கண்களை மூடி பார்க்கலாம். எங்களுக்கு நல்ல ஒரு உறவை கொடுத்த நல்ல தகப்பனே, எங்களுடைய நீதியை நீர் எங்களுக்கு இனிப்பாக விசாரித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய நீதி எவ்வளவு இனிப்போ அதுபோல் எங்கள் நீதியும் ஆண்டவரை உமக்கு உடைய பார்வையில் இனிப்பாக இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் யாராருக்கெல்லாம் நீதி செய்ய நினைக்கிறோமோ, யாராருக்கெல்லாம் நாங்கள் நீதி செய்ய நினைக்கிறோமோ அவர்களுக்கு ஆண்டவரை நல்ல நீதியை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரும். நாங்கள் செய்த பொல்லாத எல்லாவித பாவங்கள், அக்கிரமங்கள், விரோதங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றியறலும். இறைமகனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.